ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை தொடர்ந்து உயரும். அது ஏன்? அதே மாதிரி ஒரு சில கோல்டு சேவிங் அண்ட் மணி சேவிங் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ் பற்றியும் மணி சேவிங் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பற்றி ஆல் ஸ்கீம்ஸ் பற்றியும் நம்மக்கிட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 7450. திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டு ரேட் ஏறிடுச்சு. கண்டிப்பாக இன்னுமே ஏறும். அண்ட் ஏன்னு சொல்கிறேன். 1 பவுன் பார்த்திங்கன்னா 59,600. 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 104 ரூபா. நம்மளோட வீடியோஸில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரியே கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ கோல்டு சீட் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா பே பண்ணிடுங்க. இன்னும் கோல்டு ரேட் ஹையாக தான் ஆகும். பார்த்திங்கன்னா தீபாவளியை கம்பேர் பண்ணுறப்போ பொங்கல், அதாவது நியூ இயருக்கும் தீபாவளிக்கும் சேம் ரேட்லேயே தான் இருந்துச்சு கோல்டு ரேட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி 60,000 வரும். நாளைக்கு பார்த்திங்கன்னா அது 70,000 கூட போகும். ஒரே நாளில் நான் சொல்ல வரல, அதுக்கு 1 மாதமும் ஆகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 கிராமே நம்மளுக்கு 10,000 கூட வந்துடும். ஸோ கோல்டு ரேட் இனிமேல் தொடர்ந்து ஹையாக தான் இருக்கும். அதுவும் தை மாதம் நிறைய மேரேஜ் டேட்ஸ்லாம் வரும். ஸோ கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒருத்தரும் தங்கத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம கிட்ட காசு கையில் இல்லை அப்படின்னா கூட ஒரு சொந்த பந்தங்கள் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. பட் நம்மக்கிட்ட தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு கடன் கேட்டு கிடைக்காதப்ப கூட அந்த தங்கத்தை வச்சு நம்ம அடகு வச்சோன்னா நம்மளுக்கு பணம் கையில் கிடச்சிரும். ஸோ நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டாகவும் நம்ம கோல்டை வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக கோல்டு சேவிங்ஸ் நம்மளோட லைஃப்பில் ஒருத்தரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சி ஒருத்தரும் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இனிமேல் கோல்டு சேவிங்ஸ் மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா விதத்துலேயும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக சேமிப்பு பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உண்டியலில் சேர்த்து வச்சு கோல்டு வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம மட்டும் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் முக்கியத்துவத்தை, சேமிப்போடதை. அப்போ தான் நம்மக்கிட்ட காசு இல்லாதப்போ டக்குன்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்கிற அந்த உண்டியல் சேமிப்பு கூட நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட உதவும். ஸோ மறக்காமல் நம்ம வீட்டில் உண்டியல் வச்சு நம்ம சேர்த்துட்டே வரணும். குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயில் நல்ல உண்டியலாக வாங்கி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக அவங்களுக்கு சேவிங்ஸோட முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ ஒரு பொருள் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம உடனே வாங்கி தராமல் அவங்கள உண்டியலில் சேர்க்க வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அதில் வர்ற காசை வச்சு அவங்க கேட்குற பொருளை வாங்கி கொடுத்தா அதை அவங்களே வாங்கின மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ திரும்பி அவங்க சேவிங்ஸை பண்ணுவாங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்த்டே வருது அப்படின்னா அவங்களோட உண்டியலில் உள்ள காசை எடுத்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ரிங் கோல்டில் இல்லை வெள்ளியில், முக்கியமாக சொல்லணுன்னா வெள்ளியில் காசு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பயனுள்ளது கிடையாது. தங்கத்தில் போடுற காசு என்றைக்குமே வீணாகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி வாங்குறத விட அந்த காசையும் சேர்த்து வச்சு தங்கமாக மாற்றுங்க. தங்கம் தான் நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எங்களோட எந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் தேவை இருந்தாலுமே எங்களுக்கு பூர்த்தி செய்கிறது அப்படின்னா எங்களுடைய தங்கம் மட்டும்தான். இது எங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயமே தங்கத்தோட இடம்தான். எந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, என்னோட கோல்டு தான். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கோல்டு சேவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன ரிங்ஸு, சின்ன ஆர்னமெண்ட்ஸ் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்மளே ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கணும் கோல்டு மேலே. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதிகமாக தங்கம் சேமிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு நாமே கோல் செட் பண்ணிக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம கோல் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு ட்ரீமுமே அச்சீவ் பண்ண முடியும். அதுபோல் தான் நாங்கள் ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. 2025 இந்த கோலை நான் முடிப்பேன், ஒரு 4 பவுனில் நான் இந்த கோல்டு வாங்குவேன் ஜுவல்லரி அப்படின்னு நமக்குள்ளே நாமளே எய்ம் செட் பண்ணிக்கணும். இல்லை இந்த ஒரு இடம் பிளாட் வாங்க போகிறேன், அந்த மாதிரி நம்ம ட்ரீம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை நோக்கி ஓடுவோம். ஸோ நம்மளுக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொஞ்சமாக சேவ் பண்ணணும்.
ஒரு ஒரு விதத்துலேயும் வந்து நம்ம பணத்தையும் தங்கத்தையும் சேமிக்கணும். சின்ன சின்னதாக நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிறோம், ஒரு மளிகை பொருள் வாங்க போகிறோம், எதுனாலுமே வந்து சின்ன சின்னதாக தங்கத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வந்தால் தான் தங்கத்தையும் பணத்தையும் நம்மளுக்கு அது வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதை நான் மறக்காமல் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன மில்லிகிராம்ஸில் கூட காயின்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து ஒரு 850 ரூபா இருந்தாலே உங்களால் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிட முடியும். ஸோ 850 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு கிடையாது. 100 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், 1 கிராம், 2 கிராம்னு நம்மளுக்கு தேவையான எல்லா கிராம்ஸ்லேயும் காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டு காயின்ஸ் வாங்குறதுல என்ன பெனிஃபிட்? கோல்டு காயின் வாங்கினோம் அப்படின்னா வந்து அப்படியே அன்னைய ரேட்டுக்கு நம்ம வந்து சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்க, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறவங்க கோல்டு ஜுவல்லரியோட கோல்டு காயின் வாங்குறது தான் பெஸ்ட்டு. விஷயத்தையும் வந்து இடையில ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்கன்னு எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது. என்னோட குழந்தைக்குமே வந்து பையனுக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து என்னால் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் மந்த் எல்லாம். இந்த மந்த் வந்து என்னால் அதனால தான் டெய்லி வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் போகாமல் தான் இருந்தேன். பட் வந்து இந்த மந்த் வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஆஃபீஸ் வந்து போகிற மாதிரி ஆகிட்டு. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டும் இல்லாமல் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்கீம்ஸ்லேயும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்கீம்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா RPLன்னு ஒன்று இருக்குது, ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீமு. நம்ம ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 20 லேக்ஸ் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் 15 to 20 லேக்ஸ். ஸோ மறக்காமல் அந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்டாக உள்ள ஸ்கீம் போடணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு டெத் பெனிஃபிட்டும் வந்து உண்டு. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைங்க. அந்த மொத்த பணம் வந்தால் கூட நம்ம வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஜுவல்ஸ் வந்து வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயமே என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது, அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, மாதம் நம்ம பணம் கட்டி போட்டு எடுத்துக்கிற மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, RD ஸ்கீம் இருக்குது. மாதம் மந்த்லி நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டுகிட்டே ஃபிக்ஸடாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா 5 வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி RD ஸ்கீம் இருக்குது. 5 வருஷம் RD தான் இருக்குது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில். பட் பேங்க்கில் வந்து நம்மளுக்கு 1 வருஷம் RD, 6 மாதம் RDலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றவங்க கூட அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கலாம் பேங்க்கில் போய்ட்டு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் சிறந்தது என்றைக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா IPBன்னு பேங்கிங்கும் வந்து இருக்குது. நிறைய 100 நாள் பணம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும்னா கூட போஸ்ட் ஆஃபீஸில் IPB ஓப்பன் பண்ணி ஈஸியாக 200 ரூபா போட்டு ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேயே போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக நியர்பையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் பணம் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1000 ரூபா பணம் வருது. அந்த மந்த்லி பணத்தை 1000 ரூபாயை கூட நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு 11 மந்த் ஸ்கீம் போட்டிங்க கோல்டு சீட்னா நீங்கள் செய்கூலி சேதாரமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த 11,000க்கு கூட வந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஜுவல்லரி நம்ம ஒரு 1 கிராமுக்கு ரிங் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பெரிய ட்ரீமை வந்து அடைய முடியும். ஸோ கோல்டுலையும் அதே மாதிரி வெள்ளியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நல்ல சேமிப்பு வந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட உங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சேவிங்ஸ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.